சில பேருக்கு பரம்பரையாக சொத்து எப்படியா வருது என்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் ஜோதிடர்களை விடவே மாட்டாங்க. நிலை வியாபாரிகளுக்கெல்லாம் தொழில் தர்மம்னு இருக்கு. தொழில் தர்மத்தை மீறியவர்களுக்கு தான் இருக்கும்போது தன்னுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. அதிக தண்ணி செலவு பண்ணாலும் பாலை உதாசீனப்படுத்தினாலும் உள்ளத்தளவில் இரவு பகல் தூக்கம் வராது. நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது பார்ப்போம், குரு கிட்ட இருக்கா, தகப்பனுக்கு சொத்து இல்லை, தகப்பனுடைய சொத்துக்கு அந்த தகப்பன்கிட்ட கொடுத்தா அதையும் அவன் விற்று விடுவான். வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். பல தலைமுறையாக ஜோதிடத்திலேயே பாரம்பரியத்தை எடுத்து வந்து பல சூழ்நிலையும் தனக்குன்னு இல்லாமல் பிறருக்காக இந்த ஜோதிடக்கலையை வளர்த்து வந்த வம்சாவழியில் வந்ததனால் இந்த சமூகம் என்றும் சிறப்பாக இருக்கணும். நீங்கள் என்னதான் பண்ணாலும் சரி, இறுதியாக என்ன பண்ணுவாங்கன்னா அக்னி ஹோமம்னு சொல்லுவீங்க. அந்த அக்னி ஹோமத்தில் தெய்வத்தை இறக்குவோம். தெய்வன்றது என்னன்னா அது உட்காரும். அது உணர்ந்தவங்க புரிஞ்சவங்களால தான் முடியும். யார் எப்படியெல்லாம் அவங்க அகத்தின்குள்ளே வச்சிருக்காங்களோ அந்த அகத்தில் இருக்கிறத முகத்தின் வழியாக பார்க்கலாம். சில பேர் முகத்தை அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க, அகம் கொடூரமாக இருக்கும். சில நேரத்தில் சிலர் ஒன்றும் பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணுற மாதிரி தெரியாது, ஆனால் அவங்களுடைய மென்மையான குணம் அவங்கள எடுத்துகிட்டு போகும். இந்த மெய் பொய்க்கு இடையில ஒரு மனிதர்கள் ஒரு ஊரில் பெரிய கம்பீரமாக வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு காலத்தில் அவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க, இன்னைக்கு அப்படி இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. அந்த சிறப்பாக வாழ்ந்தாங்கன்னும் போது காலத்தையும் தேசத்தையும் சூழ்நிலையும் மதித்தவர்களாக இருப்பாங்க அந்த முன்னோர்கள். அவங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஊருக்குள்ளே யார் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, என்ன இன்னல் இருந்தாலும் தனக்குன்னு இல்லாமல் பிறர் கேட்கறதுக்கு தர்மம் பண்ணுவாங்க. அது தான தர்மம்னு சொல்லுவாங்க. அந்த தர்மத்தை செழித்த குடும்பம்தான் மிக சிறப்பாக இருக்கும், வழி வழியாக சிறப்பாக இருக்கும். ஒரு 4 தலைமுறையாக வச்சு இதை ராஜ்யம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் பொறாமை பிடித்தவங்களும் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கிறவங்களும் பிறருடைய குணங்களை ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போய் தள்ளி சூழ்ச்சியின் மூலமாக அவர்களை மாற்றி அவர்களுடைய அதர்மத்தை வழியில் அவங்கள போக வச்சு இவங்க கொண்டுட்டு வந்து தான் ஆளுவாங்க. ஆனால் இவர்கள் தேடிய சொத்துக்கள் அதர்ம வழியில் வருவதனால் கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு பிறக்கிற குழந்தை பாதிக்கும், போய் மருத்துவ செலவு பண்ணணும். அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே வரும். அதுக்காக அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்தா ஊருக்கு பெருமையாக இருப்பான், ஆனால் உள்ளத்தளவில் இரவு பகல் தூக்கம் வராது. அகால மரணங்கள்லாம் அவங்களுக்கு வரும், அந்த குடும்பத்தில் வந்திருக்கும். அப்படி அகால மரணங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த குழந்தை இறந்துடும். நல்ல பருவ வயசுக்கு வர குழந்தை இறந்து போயிருக்கும். அவங்க குடும்பத்தில் யாராவது தூக்குப்பட்டு செத்துருப்பாங்க, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பாங்க. இந்த விபரீத காரியங்கள்லாம் யாருக்கு நடக்குன்னா ஒரு அதர்ம வழியில் சென்றவர்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் 3 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் 3 பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னாக்க ராஜ்யத்தில் ஆள வருவாங்க, எல்லை இல்லாத துயரங்களை அடைஞ்சி தான் அவங்க உயர வருவாங்க. ஆனால் முயற்சி வீண் போகாது, நல்லா வருவாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்காத போகும். அப்போ எல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு ஒரு வருத்தத்தை சொல்லுவாங்க. அப்போ காரணம் என்னென்னா பாதி தர்மமும் பாதி அதர்மமும் செய்தது. இதற்கு நாங்கள் ஜாதக ரீதியாக ஒரு வழி ஒன்று பார்ப்போம். அதில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. குரு பகவானும் செவ்வாய் பகவானும், பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் தனகாரகனாகிய அந்த குரு பகவானும் தந்தை
மகன். தந்தை யாருன்னா குரு. மகன் யாருன்னா செவ்வாய், பூமிக்காரகன். பூமிக்காக பிறந்தான். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தை சொன்னதெல்லாம் கேட்டாள்வான். அந்த காலத்துலலாம் பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாசத்தை மையமாக வச்சு அண்ணன் தம்பிங்க கூட்டா வாழறதும், விட்டு கொடுத்து வாழறதும், 16 பேர் குறைவில்லாத குழந்தைங்க பிறக்கிறதும், அப்படியே அந்த ஊரையே அப்படியே அவ்வளோ அற்புதமாக அவங்கள கையெடுத்து கும்பிட்ற மாதிரி நடந்தாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு கிரகம் நட்பு கிரகங்களாக இருந்தால் சகோதர ஸ்தானத்தில் அவங்கெல்லாம் இப்படி கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வருவது. சின்ன தாத்தா, பெரிய தாத்தா இவங்கெல்லாம் அப்படியே அக்கா தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணுவாங்க. அத்தை பிள்ளை, மாமன் பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள உறவுக்குள்ளே விட்டு கொடுத்துக்காது போவாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க சந்திரனோட ராகு கேது சம்பந்தப்பட்டவங்க உள்ளே வந்துட்டா போதும், அந்த குடும்பத்தையே அக்கு வேற ஆணி வேற பிரித்து எடுத்துருவாங்க. அது எப்படிங்க சந்திரனும் ராகுவையும் எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுடைய உறவு இருக்காது. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல விரும்பி கல்யாணம் பண்ணுறதோ, காதல் மூலமாக இருக்கிறதோ, உங்களுடைய பொன் பொருள் மீது ஆசைப்பட்டு உங்களை திருமணம் பண்ணுறதோ, நீங்கள் ஒரு அழகைக்காக மயங்கி கருப்பாக இருக்குது சிவப்பாக இருக்குன்னு ஏதேனும் ஒரு மனதுக்கு ஏற்பட்ட குறைவை நிறைவாக நினச்சிக்கிட்டு அது உள்ளே போய் மாட்டுவீங்க. அப்படி மாட்டியிருந்தால் அந்த குடும்பம் அப்படியே சிதறி சின்ன பின்னமாகும். அப்போ இந்த சிதறி சின்ன பின்னமாகிற குடும்பத்தில் அத்தோடு போகாது. நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது பார்ப்போம், குரு கெட்டு இருக்கா, தகப்பனுக்கு சொத்து இல்லை. தகப்பனுடைய சொத்துக்கு அந்த தகப்பன்கிட்ட கொடுத்தா அதையும் அவன் விற்று விடுவான். அவன் பேரில் யாராவது பிள்ளைங்க வெளிநாடு போய் அந்த காசை சேர்த்து அந்த தகப்பன் பேரில் எழுதி வச்சா, அந்த தகப்பன் கையில் கொடுத்தது அவன் வந்து பார்க்குறப்ப பார்த்தா, அப்பா இந்த கடன் வந்துச்சுப்பா அதனால் சேர்த்து நான் விற்றுட்டப்பான்னுவான். அவன் பேரில் சொத்தே தங்காது. வாழ்நாள் ஃபுல்லாக பணமும் காசும் பொருளும். ஆனால் அந்த தகப்பன்கிட்ட, அப்படிப்பட்ட தகப்பன்கிட்ட உழைச்ச பிள்ளைங்க நம்பி அந்த சொத்தை ஒப்படைக்க முடியாது. பொறுப்பை கொடுக்கலாம், ஆனால் அவர் பேரில் எழுத முடியாது. ஆகையினால குரு கெடக்கூடாது. குரு கெடுவது என்றால் என்ன? அதை ராகு கேதுகள் பார்க்கக்கூடாது. ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் அந்த குருவை பார்க்கக்கூடாது. அந்த குரு மாந்தியோட சேரக்கூடாது. மாந்தியோட பார்வைப்படக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. இப்படி சில கோட்பாடு இருக்கு. ராகு கேதை மையமாக வச்சு தான் இந்த பூர்வீக அண்ணன் தம்பி சொத்து சுகம் இதெல்லாம் கிடைக்கிறதும் கிடைக்காதுன்னு நாங்கள் நிர்ணயிக்கிறோம். உடல் அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாதம் அடிக்கிறது, இல்லை அவன் அதுக்காக அந்த நிலத்தை விற்கிறது, வீணா போகிறதுக்கெல்லாம் விற்கிறதுக்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா கையெழுத்து போடுவாங்க. எல்லாம் பிரித்து அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்குன்னா பிரிக்க முடியாத அவஸ்தைப்படுவாங்க. அதில் செவ்வாவும் சேர்ந்துருச்சு அண்ணா அவங்க பேரில் நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. அதை போய் ராகு கேது பார்த்துருக்கும். அது இல்லாமல் இல்லை அந்த கிரகத்தை வந்து ராகு கேதே பார்க்கல, ஒன்றும் இல்லை, அந்த செவ்வாய் போய் நீச்ச கிரகத்தோட போய் உட்காந்துக்கும். அப்போ நீச்ச கிரகத்தோட போய் உட்காந்தா அடுத்தவன் சொல்ல கேட்டு வீணா போகிறான்னு அர்த்தம். நீச்ச கிரகன்றால் என்ன? அடுத்தவன் சொல்ல கேட்டு இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க, அவன் அப்படியே போக தேஞ்சிக்கிட்டே போகிறாங்க, வாழ்க்கையிலேயே முன்னுக்கு வரல. அந்த சந்திரனும் அந்த புதனும் இல்லை அந்த நல்ல அறிவுக்கு தரக்கூடியது மற்றவங்களோட உணர்ந்து வாழக்கூடிய கிரகங்கள்லாம் ஒரு நீச்ச கிரகங்களோட தன்மைக்குள்ளே போயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொத்து தகராறுன்னு வரும். ஏன்னு கேட்டால் புதன் எழுத்துக்குடையவன், சந்திரன் வாய் சொல்லுக்குடையவன், மனோகாரகன். இவங்க 2 பேருமே அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாபம் விடுறதும் பிறரை குறை சொல்கிறதும், சரியான நேரத்துக்கு இவங்க சாப்பிட மாட்டாங்க, செஞ்ச சாப்பாடை கொண்டு போய் கொட்டுவாங்க. நேற்று நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தா அப்படியே தூங்கிட்டேன்னுவாங்க. செஞ்சது கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, அந்த சாப்பாடு மறுநாள் அதையும் எடுத்து இதை ஒரு பசுமாட்டுக்கு வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி தெருவில் போடுவாங்க. பசும் பால் வீட்டில் இருக்குன்னா அந்த பால் எடுத்து சாக்கடையில் ஊற்றுவாங்க. அவங்க செயல்முறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். தண்ணியை திறந்து விட்டுருவாங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதிக தண்ணி செலவு பண்ணாலும் பாலை உதாசீனப்படுத்தினாலும், ஏன்னு கேட்டால் பால் வந்து ஒரு எல்லா கிரகங்களும் சேர்ந்து எல்லா தெய்வங்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு மாட்டோட உடம்புலேருந்து வரக்கூடிய ரத்தம் அது.
அந்த ரத்தத்தை நீ உணராது உன் ரத்தத்தை வீணாக்கி உன் ரத்தம் கடைசியில் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி உன் ரத்தத்தை பிடுங்கிட்டே இருப்பாங்க. அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குன்னு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நோய் போன பாடு இருக்காது, அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொத்து தகராறு வரும். வாய் சொல், வாயால் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறது. சொல்லிட்டு சொன்ன பிறகு என்ன செய்வாங்கன்னா, நல்ல இடத்துல வந்து முடிய பெற நேரத்தில் எனக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க. இல்லாட்டினா மேற்கொண்டு ஏதாவது பொருளை வைப்பாங்க. இது நிறைய பேரை பாருங்கள், இந்த நிலை வியாபாரிகளுக்கெல்லாம் தொழில் தர்மம்னு இருக்குது. தொழில் தர்மத்தை மீறியவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். தான் இருக்கும்போதே தன்னுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. தான் செய்த அந்த வாய் வார்த்தை ஜாலத்தால் அன்றைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்புக்கு பதில் தன்னுடைய குழந்தைகள் வாரிசுகள் பாதிப்படையுது. அப்போ பாதிப்பு அடையும் போது உங்களுடைய பூர்வீக சொத்தானது சிக்கி சின்னப்பின்னமாகுது. அதுக்கு ராகு கேதுவுடைய சாரத்தில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் யார் இருக்கணும்? நிலபலன்றது யார் தருவா? சுக்கிரன் தருவார், சந்திரன் தருவார், செவ்வாய் தருவார். இந்த சந்திரனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாகிய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குன்னா அது சொத்தை வாங்கி தரும். சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறது பரணிபுரம் பூராடம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த திசாபுத்திகள் வரும்போது உங்களுக்கு சொத்தை வாங்க வைக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள சொத்தை வாங்கி வீடு வாசலை கொடுக்கும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உள்ள திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு முன் நட்சத்திரம், அதற்கு முன் நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரம் அந்த ராகு கிட்ட வரக்கூடாது. ராகுக்கும் முன்னாடி நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். இவைகளில் இருக்கிறவங்களுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வருங்காலத்தில் சொத்து சுகங்கள் வரும். ஆனால் சில பேருக்கு பரம்பரையாக சொத்து எப்படியா வருது என்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் கால தேச வர்த்தமானத்தை பார்த்து ஜோதிடர்களை, இவங்கெல்லாம் ஜோதிடர்களை விடவே மாட்டாங்க. வருஷம் பிறந்தது நாங்கள் அவங்களுக்கு வேஷ்டி சட்டை துண்டை கொடுத்து அவங்கள வரவழைச்சி காலில் விழுந்து பிள்ளைங்கள்லாம் நின்று ஆசீர்வாதம் வாங்கி திருநூறு பூசை சொல்லி அவருக்கு திருப்தியாக சாப்பாடு கொடுத்து போகும்போது வேண்டியதெல்லாம் கையில் கொடுத்து வண்டியில் கட்டி அனுப்பி விடுவாங்க. அது ஆதிகால முறை. இந்த காலத்தில் இவருக்கு அவர் எப்படி இருக்காரு, அவருக்கு இவர் எப்படி இருக்காருன்னா ஒருத்தரை மாற்றி மாற்றி போகிறதுனால இவங்களுக்கு உண்மையான அவங்களுக்கு எது நன்மை செய்வாங்களோ அவங்கள விட்டுடுவாங்க. அவங்களுக்கு பேசி அவங்கள சமாதானப்படுத்துகிறவங்க நல்லவங்க நினச்சிக்குவாங்க. கண்டிப்பானவர்கள் இவங்க குருன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக நாளைக்கு என்ன நடக்க அதை சொல்லுங்கள் அப்படி கேட்பவர்களுக்கு இவர்கள் சொல்லும் வார்த்தை தேவ வாக்குமாறு இருக்கும். ஏன்னு கேட்டால் எப்பொழுதுமே குருமார்கள்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு தெய்வ நிலைக்கு எப்படி போகணுன்னு தான் இருப்பாங்க. பொருளாதாரத்தில் இந்த வானமண்டலத்திலேருந்து வந்து இந்த காற்றோட்டத்தில் வாழ்ந்து பஞ்சபூதங்களுடைய அந்த பஞ்சேந்திரங்களை பயன்படுத்தி சொத்து சுகத்தை இன்பத்தெல்லாம் அறம்பொருள் இன்பம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகள்லாம் உணர்ந்தவங்களாக இருப்பாங்க. பல பேரை பார்ப்பாங்க, பல பேருக்கு வழிகாட்டுதல் செய்வாங்க. சரியான நிலையில் புதன் பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் பார்த்தால் அவன் மோட்சத்திற்கு போவதற்கான அறிகுறி அது. அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை எல்லாமே அப்படியே அறிவின் தொகுப்பாக வந்து நிற்கும். யார் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் 15 பாகையில் புதன் இருக்கிறாரோ முன்பின் நல்ல கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்து புதன் இருக்கு, அந்த ஆண்ட குரு இருக்கு, இந்த ஆண்ட வந்து சுக்கிரன் இருக்கு ஆன்னு பார்த்தா நட்பு வீட்டில் குரு இருப்பான், அவன் மூல திரிகோண ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பான், நடுவில் புதன் இருப்பான். அப்போது அப்படியெல்லாம் ராஜ்யத்தில் அவங்க பார்லிமெண்ட்லேயோ எங்கேயோ இவங்கெல்லாம் அப்படியே இருக்கும். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அப்படியே இருக்கும். அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் போனான்னா முப்படையும் அவன் பின்னாடி போகும். அப்படிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் பார்த்தால் இவரோட வம்ச வழியில் செஞ்ச பாவ புண்ணியம் அத்தனையுமே தீர்வு காணும். அதற்கு இணையாக கங்கையில் நீராடுவதும் காவேரியில் நீராடுவதும் அதே நேரத்தில் காசி ராமேஸ்வரம் செல்வதும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நல்ல புனிதமான ஜோதிடன்னு அர்த்தம். இவர்களுக்கு பரிகாரம் என்பதை வந்து செய்வாங்க.
அந்த பரிகாரம் செய்வதற்கு அவங்களுக்கு புண்ணியம் செய்திருந்தால் இவர்களுடைய பரிகாரம் அவங்க ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா உத்ரகோட்சமங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் போய் மகாவிஷ்ணுவும் சிவனும் இணைஞ்சிருக்கிற இடத்துல அங்கே இருக்கிற ஒரு பாதரச லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை வழிபடுகின்ற ஒரு ஆற்றலும் பெருமையும் இந்த ஜோதிடர்களுக்கு இருக்குமேயானால் அதன் மூலமாக தன்னிடம் வரக்கூடிய சகல சக்தியை இழந்தவர்களுக்கு சக்தியை உருவாக்கி தர முடியும். இதெல்லாம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே அனுபவிச்சதை தான் நமக்கு வழி வழியாக சொல்லி வராங்க. ஆனால் ஆடம்பர பேச்சியும் விபரீத பேச்சியை பேசி பிறரை தன்வயப்படுத்துவதும் அதன் மூலம் உள்ளவர்களை போய் நாடி நீங்கள் சென்று உங்களுடைய பலனை அடைவது போல் தோற்றமளித்து கடைசியில் அடையாது போவதும் இது எல்லாம் எங்கே இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்பது உங்களுடைய லாபஸ்தானன்ற 11ஆம் இடம். உங்கள் அப்பா அவரோட அண்ணன் தம்பிக்கெல்லாம் உணவளித்து நல்லா வச்சிருந்தா உனக்கு எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அவன் பங்காளி என்ற ஒரு முறையில் பொங்காளி சொத்தை ஏமாத்தணுன்ற முறையில் அவங்க செஞ்சிருந்தால் உங்களுடைய அண்ணன் தம்பி அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவங்க மதிக்க மாட்டாங்க. ஒருத்தன் லண்டனில் இருப்பான், ஒருத்தன் அமெரிக்காவில் இருப்பான், எங்கெங்கே இருப்பாங்க. அந்த பூர்வத்துக்குள்ளே வர முடியாது. ஒருவர் செய்கிற பாவ புண்ணியம் என்ன செய்யுதுன்னா தான் மட்டும் விரயமாகலை, அதற்கு தாத்தாவே ஏற்கனவே ஏதாவது அடிக்கொள்ளி இருப்பார். அவர் காட்டிய வழியில் உள்ளே போவாங்க, தகப்பன் மாட்டிக்குவார். தகப்பனுக்கு அடுத்தது இந்த பையன் மாட்டிக்குவான். இந்த பையனுக்கு பிறகு பேரன் மாட்டிக்குவான். அப்போது ஒரு 3 தலைமுறை அழிவதற்கு என்ன காரணம்னா நீங்கள் வகுத்த பாதை என்பது உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.